Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி 4 விதமான ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மழைக்கு இதமாக சுட சுட சுவையாக இந்த 4 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி. நல்ல சுவையாக புசு புசுன்னு மொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இது போல் ஒரு ஜன்னி வச்சுருக்கேன். மாவு ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்காக சேர்க்குறேன், காரம் அதிகம் இருக்காதுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சிட்டிக்கை அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்குங்க. இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பஜ்ஜி மாவு எந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ நான் பஜ்ஜி போடுறதுக்கு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். நீங்கள் வாழைக்காய் இல்லை முட்டை, வெங்காயம் இல்லை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இதில் எந்த முறையில் வேணாலும் இந்த மாவில் பஜ்ஜி போடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு தாங்க டிப் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நல்லா மாவு டிப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா தவட்டிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் மேலே ஃப்ளேமில் வச்சுடுங்க. போட்ட உடனே அப்போ தான் புஷ்ஷுன்னு எலும்பி வருங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் தான். இப்போ பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் மிதமான தீயிலே வேக விட்டுடலாங்க. பாருங்கள், பஜ்ஜி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கலர் பொடியெலாம் எதுவும் சேர்க்கலைங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலர் கொடுத்துருக்குங்க பஜ்ஜி. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கடைகளில் கூட இந்த அளவுக்கு சுவையும் இந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு பஜ்ஜி கிடைக்காதுங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ திருப்பி விட்டு 2 சைடு நல்லா செவந்ததும் நம்ம பஜ்ஜி எடுத்துடலாங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி ஸ்வீட் போண்டா சுவையாக சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மாவு ஜலிச்சுட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்க. மைதா மாவு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த மாவு, வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு எடுத்த கப்பாலே 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரையை 2 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி சேர்க்குறேங்க. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. கட்டாயம் அந்த பொருட்களும் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம அப்பம் ஊற்றுவோம்ல அந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்துறதுனால ரொம்ப இலைக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க. நம்ம ரவை சேர்த்ததுனால இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டுங்க. அப்பம் ஊற்றுனதும் புஷ்ஷுன்னு எலும்பி வரும். எண்ணெய் சூடானதாங்க புஷ்ஷுன்னு எலும்பி வருங்க. இப்போ நம்ம கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் அப்பம் ஊற்றிக்குங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி விட்டு மிதமான தீயிலே வேகட்டுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்திருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கலர் மாறிடும், உள்ள மாவாக இருக்கும் வேகாமங்க.
இப்போ 2 சைடும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. எண்ணெயை வடிச்சிட்டு, இது அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் அதிகங்க. டீ போடுற நேரத்தில் இது போல் செய்து கொடுங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க. 3ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி மெதுவடை. நல்லா சுவையாக மொறு மொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கேன். இது நல்லா 2-3 வாட்டி சுத்தமாக அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். வடைக்கு எப்பவுமே ஜாஸ்தி ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இட்லிக்கு மட்டும்தாங்க 1.5 மணி நேரம் உளுந்து ஊற வைக்கணும். இப்போ உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சி ஜாரில் கூட வேணால் அரைச்சிக்கோங்க. ஆனால் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது மாவு அதிகம் கிடைக்காதுங்க. கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா மாவு பந்து மாதிரி கிடைக்கும், வடையும் ஜாஸ்தி கிடைக்குங்க. இப்போ மாவை நல்லா கெட்டியாக இது போல் அரைச்சி எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தாங்க தெளிக்கணும். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பந்து மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ மாவு கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பாருங்கள், நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ இதில் நம்ம 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து வடை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் வடை. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கைகளால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மாவு நல்லா அதிகமாக உளுந்து நல்ல மாவு கிடைக்குங்க. நல்லா உப்பெல்லாம் வரும் வடை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எப்படி இருக்க பாருங்கள், பந்து மாதிரி. இப்போ இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி 1/10 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் அதையும் 1/10 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வடை போடுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கையில் எடுத்து ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. வடை தட்டி பழகினவங்களுக்கு கையால் ஈஸியாக போட வருங்க. ஒருவேளை உங்களுக்கு புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆயில் பேப்பர் இல்லை வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இது போல் தட்டி போட்டுக்குங்க. நான் கைகளாலே தட்டி போடுறேங்க, ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட வடைலாம் செவந்திருக்கு. இப்போ வடையை திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வடை நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க. இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயிலே வேகட்டுங்க, நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா 2 சைடும் நல்லா செவந்து நல்லா அருமையாக வந்திருக்குங்க, கலர்ஃபுல்லாக. இப்போ இந்த வடையை பார்த்தீங்கன்னா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருக்கு பாருங்கள் வடை. இப்போ போட்ட வடையெல்லாம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்சம் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாங்க. இது மெது வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெது வடைக்கு தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. 4ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி மசால் வடை. சுவையாக மொறு மொறுன்னு டீ கடை சுவையில் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 3 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கொரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதில் இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கேன். இது 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். இது வடை மாவு அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்க கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு கடலைப்பருப்பு எடுத்து வச்சு பார்த்திங்களா, அதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வடை மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கைகளால் இது போல் உருட்டி உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் இது போல் வடை தட்டிக்கலாங்க. இப்போ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாங்க.
இப்போ எல்லா வடையும் தட்டி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடைலாம் கொஞ்சம் செவந்துருச்சு, அதை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ வடையை திருப்பி விட்டு மிதமான தீஞ்சு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ வடை நல்லா செவந்துருச்சு பாருங்கள். எண்ணெயினுடைய சடசடப்புலாம் அடங்கி நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் வடையை. இப்போ நம்மளுடைய மசால் வடை மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை மழைக்கு இதமாக சுவையாக சுட சுட செய்து கொடுங்க. இந்த 4 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.